सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। गुरुभ्यो नमः। अद्वैत परिशुद्धि ज्ञान अविधेयतावादः பத்தாவது வாதம். இல்ல நம்ம 10வது ஸ்லோகத்தை என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, பிரபஞ்சம் பூரா பொய்யானது அப்படின்னு அத்வைதிகள் சொல்றாங்க. பிரபஞ்சத்தை பொய் அப்படின்னு சொல்லிட்டா அத எல்லாராலும் ஏன் ஒத்துக்க முடியறது இல்லை அப்படிங்கறத நாம அப்புறமா யோசனை பண்ணி பொய்ன்னு சொல்லி ஒத்துக்கிறதுங்கிறது. அதனால பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தை பொய்ன்னு சொல்லாமலேயே இந்த வேதாந்தம் ஒண்ணு இருந்தா எவ்வளவு நன்னா இருந்திருக்கு, ஆத்மாவை பற்றி சொல்லி கொடுக்கறது. ஆனா பிரபஞ்சத்தை பொய்ன்னு சொல்லி கொடுத்த அதோட சேர்த்து அப்படின்னு சொல்லி பல பேர் அஸ்வாரஸ்யத்தோட அப்ப பார்க்கறது அப்பவும் இருந்திருக்கு, காலத்திலுமே இருக்கு. பிரபஞ்சத்தை அதுக்காக அவ என்ன பண்ணுவான்னு கேட்டா, பிரபஞ்சத்தை பொய் அப்படின்னு சொன்னது எவ்வளவு தவறு அப்படின்னு எடுத்து காண்பிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுவான். பிரபஞ்சத்தை பொய்து சொல்லிட்டோம்னா அது எவ்வளவு தப்பா போகும் அப்படிங்கிறத எடுத்து காண்பிப்பான். அதுல என்னன்னா, ஒண்ணு ஸ்வக்ரியா வியாகாத்தம் அப்படின்னு ஒரு இது. ஸ்வக்ரியா வியாகாத்தம்னா இவன் என்ன சொல்றானோ இவனுடைய விவகாரமே அதுக்கு விபரீதமாக இருக்கு. உதாரணத்துக்கு, பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் உபதேசம் பண்றவன் நான் பொய் சொன்னான்னா அது ஸ்வக்ரியா வியாகாரம். மற்றவாளுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு உபதேசம் பண்றவன் தானும் பொய் சொல்லாம இருக்கணும் இல்லையா? நான் எவ்வளவு வேணாலும் பொய் சொல்லுவேன், ஆனா நீ பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா அது சரியில்லை. அதே மாதிரி இங்க ஸ்வக்ரியா வியாகாரங்கள்லாம் வராம இருக்கணும், இது வாஸ்தவம் தான். ஒரு சில பேர் எப்படி கேட்கறா, ஒரு கேள்வி இங்க கேட்கறா, நீ அதே அத்வைத்தியே நீ பிரபஞ்சத்தை பொய்னு தானே சொல்ற, பொய் அப்படின்னு சொன்னா உனக்கு தத்துவ ஞானம் வந்தால் பிரபஞ்சம் காணாம போயிடும். அப்போ பிரம்ம சாட்சா்காரம் வந்தாச்சுன்னு வச்சுப்போம். சாட்சா்காரம் வந்தாச்சுன்னா அப்போ பிரபஞ்சம் காணப்பட கூடாது, பிரபஞ்சமே கூடாது. அப்படி ஒரு சமயம் காணப்பட்டாலும் அது பொய்னு உனக்கு நன்னாவே தெரியும். இப்ப கண்ணாடியில நம்ம முகம் தெரியுது, சின்ன குழந்தையா இருந்தா அது ஏமாந்து போயிடும், கண்ணாடியில இன்னொரு வேற குழந்தை இருக்கு போல இருக்கு அப்படின்னு ஏமாந்து போகும். ஆனா நாமெல்லாம் அந்த மாதிரி ஏமாந்து போறது கிடையாது. தெரியும் அந்த கண்ணாடியில நம்ம முகம் இல்லை அப்படிங்கிறது இல்லையா? அதனால அது தெரிஞ்சாலும் அதை நாம சத்தியம்னு ஒத்துக்க மாட்டோம் தானே. அதே மாதிரி யாருக்கு ஆத்ம ஞானம் பிறந்து விட்டதோ அவனுக்கு உலகமே இல்லை அப்படிங்கிறதுனாலே அவன் ஒரு சமயம் அவனுக்கு உடம்புல ஏதாவது ஒரு வியாதி வந்துடுத்து, போகம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு டாக்டரை போய் தேட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. ஆனா அப்படி இருக்கோ? யாரெல்லாம் நீங்க
அத்வைத ஞானின்னு ஒத்துக்கிறீங்களோ அந்த அத்வைத ஞானிகளுக்கு சரீரத்துல ஒரு சிரமம் வந்தால் அவளும் டாக்டர் தானே போய் பாக்குறா இல்லையா? இல்லையா இது பொய்யான ரோகம் தானே, இது நம்ம எதுக்காக பிரயத்தனம் பண்ணோம் இதை போக்குறதுக்கு அப்படின்னு பேசாம இருக்காளோ இல்லையா? அது மாத்திரம் இல்லை, இவாளுக்கு ஒரு சமயம் மருந்து பண்ணல வைத்தியம் பண்ணலேன்னு சொன்னால் அவளே இந்த மாதிரி வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறா வேற அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்றார் ஒருத்தர். மாயாவாதி மதஸ்தாஷ்ச மகாரோகேண பீடிதாக மஞ்சே சயானாக திருஷ்யந்தே கிஞ்ச பைஷஜ்ய காங்க்ஷிணः. மாயாவாதி மதம்னு சொல்ற இந்த அத்வைத மதத்தை, இந்த அத்வைத மதத்திலே நல்ல நிஷ்டை உள்ளவர்கள், நல்ல பாண்டித்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது ரோகம் வந்து சேர்றது, மகாரோகேன பீடிதாக படுத்த படுக்கையாக இருக்கும்படியாகுது. அப்ப அவ என்ன ஆசைப்படுறா? வைஷஜ்ய காங்க்ஷிணா, இந்த ரோகத்தை போக்குறதுக்கு டாக்டர் வந்து நமக்கு சிகிச்சை பண்ணக்கூடாதா, சிகிச்சை பண்ணணுமே அப்படின்னு அவ ஆசைப்படுறா. நியாயமா உங்க சித்தாந்தப்படி எப்படி இருக்கணும்? உலகம் பூரா பொய்ன்னு சொன்னா உனக்கு வந்த அந்த ரோகம் கூட பொய்யானது தானே. அப்ப எப்போ அந்த தத்துவ ஞானம் உனக்கு வந்துவிடுமோ அப்ப உலகமே காணப்படாது அப்படின்னு சொல்றச்சே உன்னுடைய சரீரமோ அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ரோகமோ உனக்கு எப்படி தெரியலாம்? ஆக அந்த பெரிய ஞானிகள் கூட ஜுரம், அவளுக்கு கூட ஜுரம் வருது, படுக்கையில படுக்கிறா, வேற ஏதாவது வியாதி வருது, எல்லாம் தான் வருது. அப்ப அதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, பிரபஞ்சத்தை பொய் அப்படின்னு சொல்றவன் கூட தனக்குன்னு வந்தாச்சுன்னா அதை சத்தியமாகத்தான் பாவிக்கிறான். ரோகம் வந்ததுன்னா அந்த ரோகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு மருந்து பண்ணிக்கிறான். அப்படி இருக்கச்சே ஏன் அனாவசியமாக பிரபஞ்சத்தை பொய்ன்னு சொல்லணும்? ஏ இது நான் சொன்ன மாதிரிதான், அந்த மொத்தவாளை பொய் சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் பொய் சொல்ற மாதிரி உலகம் பூரா பொய் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாத்திரம் தனக்குன்னு வரைச்ச அதை சத்தியமாக வச்சுண்டு அதுக்கு தகுந்தா போல விவகாரம் பண்றதுங்கிறது இது எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நான் சொன்ன கேள்வி சாதாரணமா ஜனங்களுக்கு வரலாம்னு தான் நினைக்கிறேன். அப்ப இதுக்கு இந்த கிரந்தக்காரர் ஒரு விசேஷமான பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? சில சமயம் பதில் சொல்றது கேட்கிறவாளை பொறுத்து பதில் அமையும். கேட்கிறவா வந்து கொஞ்சம் துஷ்டத்தனமா அந்த கேள்வியை வச்சா இவனை மடக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல கேள்வி கேட்டிருந்தா அதுக்கு தகுந்தா போல பிரதிபந்தி அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவாங்க. இல்ல நிஜமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேள்வி கேட்டா அதுக்கு தகுந்தா போல பதில் சொல்லுவாங்க. இதுதான் பிராச்சீனமான கிரந்தக்காரர்களுடைய ஒரு செயலி. அப்ப இங்க வந்து இவர் என்ன சொல்றாரு, இதுக்கு உனக்கும் அப்படித்தானே, உனக்கும் அப்படிதான்னு சொன்னா இது யாரை பார்த்து சொல்றார்? பக்தாஷ்ச உபாசிதாரஷ்ச மகாரோகேண பீடிதாக வைத்தியம் நாராயணம் தியக்த்வா சுஷ்ருதம் வாக்படம் சம அசிஸ்ரியுஹு இது மயாபி ஸ்லோகத்தை படித்தும் சக்கியத்வா. பெரிய பக்தர்கள் இருக்கா, அந்த நாராயணனை உபாசிக்கக்கூடியவா அத்தனை பேர் இருக்கா. இவாளுக்கும் ஏதோ ஒரு சமயத்துல இந்த ரோகம் வரத்தான் வருது, மகாரோகம் வருது. அப்போ வைத்தியோ நாராயணோ ஹரிஹின்னு பேசாம இருக்க வேண்டியது தானே. அவர் தானே வைத்தியன், அவர் தானே உங்களுக்கு உபாசகர், அவர் தானே உங்களை பார்த்துக்கிறார். அப்படி இருக்கிறச்ச அவரை விட்டுட்டு ஏன் டாக்டர் கிட்ட போறார்? சுஷ்ருதம் வாக்பட்டம் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? வைத்திய கிரந்தங்கள்லாம் பேசாம நாராயண அவன் தான் வைத்தியன், சம்சாரத்துக்கே வைத்தியனா இருக்கான், அவன் நமக்கு வைத்தியம் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லி பேசாம இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா என்னன்னு சொல்றது? அந்த நாராயணன் நம்மளை கவனிக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தமா? அந்த நாராயணனையே சரணாகதி பண்ணினவனே அவன் தான் சொல்றானே யோகக்ஷேமம் வகாமியகம்,
அனன்யாஸ்தித்தேந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமி. அவனுடைய யோகக்ஷேமத்தையும் அவன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றச்சு, இந்த ரோகத்தை அவன் போக மாட்டானா? அப்ப ஏன் வைத்தியனை கூப்பிட வேண்டியிருக்கு அப்படின்னு திருப்பி கேட்கிறேன். ஒரு கேள்விக்கு திருப்பி கேட்கறது. நீ இப்படி சொல்றியா, என்ன பார்த்து கேட்கறியா, நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், இதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவே அப்படின்னு. அது வாஸ்தவத்துல என்ன சமாதானம்? ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்விங்கிறது ஒரு சரியான பதில் ஆகாது. கேள்விக்கு கேள்வி கேட்டு வாய் அடைக்கலாம், ஆனா இது ஒரு சமாதானம் ஆகாது. வாய் அடைக்கிறதுங்கிறது எப்போ நமக்கு உபயோகப்படும் கேட்டா, ரெண்டு பேர் பேசிக்கத்துல யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேருக்குள்ள வாதம் நடந்தால் அப்ப இந்த யுக்தி உபயோகப்படும். ஆனா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஜிஜ்ஞாசையோடு ஒருத்தன் கேட்டானே ஆனால் அப்ப திருப்பி கேள்வி கேட்கறதுங்கிறது பதில் ஆகாது. அதனால என்ன சொல்லணும், நிஜமா இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அம்சம் என்னன்னு கேட்டா, இந்த சித்தாந்தத்துல ஜீவன் முக்தி அப்படிங்கிறது உண்டு. ஜீவன் முக்தி அப்படிங்கிறவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு ரெண்டும் தெரியுது. இங்க இருந்துட்டு அவனுக்கு தத்துவம் என்னங்கிறதும் புரியுறது, அதே சமயத்துல நம்மளை போல நம்மளோட சேர்ந்தும் இருந்துட்டு, நம்மளோட சேர்ந்து உலகத்தோடு கலந்து இருந்தால்தான் அவன் மேற்கொண்டு அந்த தத்துவத்தை உபதேசிக்க முடியும் சிஷ்யனுக்கு. இவன் உலகத்தோட சம்பந்தப்படாம இருந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அப்ப என்ன ஆகும்னா, இவன் ஒரு சிஷ்யனை பார்த்து அவனுக்கு உபதேசம் பண்றது, இந்த குரு சிஷ்ய பரம்பரைங்கிறது இருக்கவே இருக்காது. இருக்கா சிஷ்யன் அப்படின்னு சொல்லி நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி விடுவான். அதனால பகவான் என்ன நியமனம் பண்ணி வச்சிருக்காருன்னா, தத்துவஞானம் வந்தவன் அந்த பிராரப்த கர்மா முடிகிற பரியந்தம் இந்த தேகத்தோடு இருந்து பல பேருக்கு அவன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த லாபம், ஞான லாபம் இருக்கே, அதை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவன் இந்த சரீரத்தை முடிச்சுக்கணும். இதுதான் ஜீவன் முக்தனுடைய இது. அந்த குறிப்பிட்ட காலத்துல சரீரத்துக்குன்னு உண்டான அந்த போகமோ என்ன வயசாச்சுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த போல சில சிரமங்கள்லாம் அது வரத்தான் வரும். அது வரணும் அவனுக்கு. ஏன்னா அந்த பிராரப்த கர்மா தீக்கணுங்கிறதுக்காகத்தானே காத்துட்டு இருக்கான். பிராரப்த கர்மாவால வரக்கூடியத அனுபவிச்சாதானே அது தீரும். அப்ப அனுபவிக்கிறதுக்காகவே அவன் அந்த மாதிரி ரோகங்கள்லாம் வந்ததுன்னா அதுக்கு இடம் கொடுத்துருவான். அப்பதான் நமக்கு தீர்க்க முடியும். அப்படியானா எதுக்காக வைத்தியனை கூப்பிடணும்? அது வந்தது சரிதான், நமக்கு உடம்புல வியாதி வந்துருத்து சரிதான் அப்படின்னு சொன்னால், இந்த வியாதியால வேற சில கர்ம பலத்தை அனுபவிக்க முடியாம போறது, நித்தியம் செய்ய வேண்டிய காரியங்கள் எதை செய்யணுமோ அதை செய்ய முடியாம போறது, வேற சில அசௌகரியங்கள் ஏற்படுறது, இதெல்லாமும் பிராரப்தவசம் தான், பிராரப்தத்தினாலதான். அப்படி இருக்கும் போது வைத்தியனை கூப்பிட்டு தாத்காலிகமாக அந்த ரோகசாந்திக்கு அந்த காரியத்தை நிவர்த்தி பண்ணணும், அதாவது வைத்தியம் பார்க்கணுங்கிறது இருக்கே, இதுவும் ஒரு லோகசித்தமான ஒரு பிரக்கிரியை தான். இது ஒன்னும் லோகத்தை விட்டுட்டு அவன் தனியா இருக்காங்கிறது இல்லை. அதனால லோகத்தோடு கலந்து இருக்கிறவனுக்கு லோகம் எப்படி நடந்துக்கிறதோ அந்த மாதிரி நடந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அப்படிங்கிறத பகவத்கீதையில இருந்து எடுத்து சொல்ல முடியும். பகவத்கீதையில சொல்றார், சக்தா கர்மணி அவித்வாம்சா யதா குர்வந்தி பாரத புரியாத் வித்வான் ததா ஆசக்தா சிகீர்ஷுர் லோகசங்கிரகம்னு ஒரு இது சொல்றார். அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, இந்த வித்வானா இல்ல ஞானம் இல்லாதவா இருக்காளோ, தத்துவஞானம் இல்லாதவர்கள் லோகத்துல ஜனங்கள், அவெல்லாம் பரம ஸ்ரத்தையோடு பலம் வேணுங்கிறதுக்காக அதை நம்பி பல கர்மாக்கள் நல்லது தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவான். நல்லதை அனுஷ்டானம் பண்றான். எதுக்காக நல்லதை அனுஷ்டானம் பண்றான்னா, இது மூலமா தனக்கு ஏதோ பெருசா நல்லது வரணும் அப்படிங்கிறதுக்காக, இது விடக்கூடாது, நல்லது வரணும் அப்படிங்கிறதுக்காக அவ அனுஷ்டானம் பண்றான். இப்படி அவ அனுஷ்டானம் பண்ணும்போது நீ எல்லாம் ஞான சூன்யம், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஞானி போய் சொல்லக்கூடாது. அவன் என்ன பண்ணனா, இந்த மட்டுக்காவது ஒரு நல்ல காரியம் பண்றானே, அவனுடைய உற்சாகத்தை இன்னும் கொஞ்சம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி
தானும் அதே மாதிரி வேற நல்ல காரியங்கள்லாம் செய்து காண்பித்து இதை போல நீயும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி மேலும் மேலும் தர்ம காரியத்துல அவனுக்கு பிரவೃತ್ತಿ ஏற்படும்படியாக செய்யணுமா. இப்போ 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா, இவனும் தர்ம காரியத்தை பண்றான், அவனும் தர்ம காரியத்தை பண்றான். ஆனா இவன் பண்ற காரியத்துல, ஞானி செய்யக்கூடிய காரியத்துல அவனுக்கு அதனால பலம் வரணுங்கிற ஒரு இச்சை இல்லை, அதுல ஒரு ஆசக்தி கிடையாது, பலத்துல ஆசை இல்லை, பண்ணணுமே பண்றான் அவ்வளவுதான். ஆனா அஞ்ஞானி செய்யும் போது அதுல இருந்து பலன் தனக்கு வரணுங்கிற ஒரு திருடமான ஆசையோடு செய்கிறான். இதுதான் வித்தியாசம். நான் இது எதுக்காக காண்பிக்கிறேன்னு கேட்டா, தர்ம காரியத்திலேருந்து ஆரம்பிச்சு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே லோகத்துல சாமானிய ஜனங்கள் எப்படி பண்றாளோ அதே மாதிரி தான் தத்துவஞானியும் செய்வான் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக. இன்னொரு உதாரணமா நான் காண்பிக்க முடியும். இந்த ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கும்போது, ஸ்திதப்பிரஜன்னு பேர் கொடுத்திருக்காங்க ஜீவன் முக்தனுக்கு. அப்ப அர்ஜுனன் கேட்கும் போது சில கேள்விகள் எல்லாம் சேர்த்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ. அந்த ஆத்மஞானியாக இருக்க வந்திருக்கானே அவனுக்கு என்ன அடையாளம், நம்ம எப்படி ஆத்மஞானின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒண்ணு, லட்சணம் என்னன்னு ஒரு கேள்வி. ஹிதஹி கிம் பிரபாஷேதம், அப்படி ஆத்மஞானியா இருக்கிறவன் என்ன பேசுவான். கிம் ஆசீத விரஜேத கிம், கிம் ஆசீதனா அவன் எப்படி உட்கார்ந்துப்பான், ஏதாவது வித்தியாசம் இருக்குமா உட்கார்றதுல. அதுக்கப்புறம் விரஜேத எப்படி நடப்பான், நம்மளை போலதான் நடப்பானா இல்ல அவனோட நடக்கிறதுலயே ஒரு வித்தியாசம் வந்துருமா அப்படின்னு சந்தேகத்துல கேட்கிறான். இப்ப நிறைய கேள்வி கேட்டிருக்கான். இதப்பிரஜன்னா அவனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு முதல் பிரதானமான கேள்வி. அவன் எப்படி பேசுவான், என்ன பாஷையில பேசுவான், அதே மாதிரி எப்படி நடப்பான், எப்படி உட்காருவான், இப்படிலாம் கேட்டிருக்கானோ இல்லையோ. ஆனா சுவாமி பதில் சொல்றச்சே சிதப்பிரஜனுக்கு உண்டான லட்சணத்தை சொல்லி கொடுத்தாரே தவிர அவன் என்ன பேசுவான்னு சொல்லல, எப்படி நடப்பான் எப்படி உட்காருவான்னு சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டா, ஏதாவது வித்தியாசம் இருந்தா தான் சொல்லணும் இல்லையா. அவனுடைய லட்சணத்துல வித்தியாசம் இருக்கு, மற்றவாளை போல இல்ல, அதனால அதை சொன்னார். இவனுக்கு ஆசை கிடையாது, பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் அப்படின்னு சொல்லி ஆசை இல்லாதவன் அப்படிலாம் சொல்லுவதான், துவேஷம் இல்லாதவன் அதெல்லாம் சொல்லலாம். ஆனா அவன் வாயால தான் பேசுவான், நமக்கு தெரிஞ்ச பாஷையெல்லாம், அவனுக்கு எந்த பாஷை தெரியுதோ அந்த பாஷையில தான் பேசுவான், காலால தான் நடப்பான், நம்மளை போலதான் உட்கார்ந்துப்பான், இதுல எல்லாம் வித்தியாசம் வராது. அதனாலதான் அதுக்கெல்லாம் பதில் சொல்றது. ஏன்னா இதுல எல்லாமே வித்தியாசம் வந்து கொடுத்தோன்னா அவன் லோகத்தோட ஒட்டி போக முடியாது, ஜனங்களோட அவன் பழகவே முடியாது. இதெல்லாம் நடக்கிறதே வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சுட்டான்னா அது தனியா ஒதுக்கப்பட்டவனா ஆயிடுவான். ஆகையாலே இந்த லோக விவகாரத்துல அந்த ஜீவன் முக்தனாக இருக்கிறவன் லோகம் எப்படி நடந்துக்கிறதோ விவகரிக்கிறதோ அதே மாதிரி நடந்துக்கணும், வித்தியாசப்படக்கூடாது. அதனாலதான் அப்பேற்பட்ட ஜீவன் முக்தர்களுக்கு கூட வரக்கூடிய அந்த வியாதிகளை பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். வந்ததுக்காக வந்ததுன்னா பிராரதகரமா வந்திருக்கு, எனக்கு என்ன வந்து சரீரத்துக்கு தான் வந்ததுன்னு விடுவான். ஆனால் அந்த சரீரத்துக்கு லோகத்துல செய்யக்கூடிய அந்த வைத்தியமோ மற்ற சிகிச்சைகளோ இதெல்லாம் செய்யறத மாட்டேன்னு அவன் சொல்ல மாட்டான். நடக்கிறத நடந்துட்டு போட்டோமே, சரி பிராரப்தத்துல அது நடக்கலேன்னு சொன்னா அதுக்காக கவலைப்பட மாட்டான். அவ்வளவுதானே தவிர இவனை இந்த மாதிரி கேட்கறது சரியான ஒரு கேள்வி இல்லை. பிரபஞ்சத்தை மிச்சேன்னு சொல்லிட்டு படுக்கையில படுக்கும்போது உனக்கு வைத்தியன் கேட்கறதா, ரோகத்துல அப்படின்னு கேட்கறது சரியான கேள்வி இல்லை. இவனுக்கு கேட்கல, ஆனா லோகத்துல இருக்கிறவாளுக்காக எல்லாரும் செய்யக்கூடிய அந்த காரியத்தை எல்லாருக்காக அவன் செய்யும்படியாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதுக்கு நிஜமான ஒரு சமாதானம். ஆனால்
ஒரு சில வித்தியாசங்கள் நிச்சயமாக அந்த ஞானிக்கு உண்டு. அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இவன் ஞானம் இல்லாத நிலையில இதே ரோகம் வந்திருந்ததுன்னா இவன் எப்படி நில குலைஞ்சு போயிருக்கணும், அந்த மாதிரி ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இருக்க முடியாது. அப்ப இதே இன்னொருத்தனுக்கு இதே கதி வந்திருந்ததுன்னா அவன் எவ்வளவு கஷ்டப்படுவானோ அந்த மாதிரி இவனுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அவனுடைய மனசுல அந்த தைரியம், அந்த ஒரு தார்டியம், வித்தியாசம் இருக்கத்தான் இருக்கு. ஆனா அந்த வித்தியாசம் வெளியில பார்க்கிற வித்தியாசமா இருக்காது, உள்ள இருக்கக்கூடிய வித்தியாசமாகத்தான் இருக்கணும். தியானம் எப்பவுமே ஆந்தரம் இல்லையா, அது வெளியில தெரிய போறது இல்லையே. அதனால பாக்கியமான விவகாரத்துல வித்தியாசம் எப்படி பராமரிக்குன்னு கேட்கறது சரியான கேள்வி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்காக மேல ஒரு 10வது ஸ்லோகத்துல சொல்றாரு. இப்ப நான் சொன்ன விஷயம் பொதுவான விஷயமா தான் சொன்னேன். உற்பன்னே பிரம்ம விஜானே பாதிதார்த்த அனுவர்த்திதः சம்சாரோ திருஷ்யமானோபி யதா பூர்வம் நவர்த்ததே. பிரம்மஜானம் வந்த பிறகு பிரம்மஜானி ஆயிட்டான். பாதிதார்த்த அனுவர்த்திதா, பிரபஞ்சம் பூரா அவனுக்கு பாதிதம். பாதிதம்னு சொன்னா தெரிஞ்சு போச்சு இது உண்மை இல்லை. கண்ணாடியில என் முகம் இல்லைன்னு நன்னா தெரிஞ்சு போச்சு. ஆனா கண்ணாடியை பார்த்தா முகம் தெரியும். முகம் தெரியலன்னா என் கண்ணில் ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். கண்ணாடியில முகம் இல்லை அப்படிங்கிறது வாஸ்தவம். ஆனா நான் கண்ணாடிய போய் பார்த்தேன்னா என் முகம் எனக்கு தெரியணும். கண்ணாடியில இல்லையேதான், இல்லாட்டாலும் தெரியணும். அப்படி தெரியலேன்னு சொன்னா நான் கண்ணுக்கு சிகிச்சை பண்ணிக்கணும் இல்லையா. ஆகையால அத போல இவன் பிரம்ம விஞ்ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட பொய்னு அறியப்பட்ட அந்த பிரபஞ்சமானது அனுவர்த்திக்கிறது. பாதிதார்த்த அனுவர்த்திதா, முன்னாடி மாதிரியே தான் அனுவர்த்திக்கிறது. இவ்வளவுதான். ஏற்கனவே நிஜம்னு நினைச்சிட்டோம்னா இப்ப பொய்னு தெரியுது, அவ்வளவுதான். அப்ப சம்சாரோ திருஷ்யமானோபி, அவனுக்கும் இந்த விவகாரங்கள் லோகத்துல மற்ற ஜனங்கள் மாதிரி அவனும் எல்லா காரியமும் பண்ணதான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா யசாபூர்வன்ன வர்த்தது, ஞானம் வரத்துக்கு முன்னாடியும் ஞானம் வரத்துக்கு பின்னாடியும் ஒரே காரியத்தை செய்தாலும் அதுல உள்ள வித்தியாசத்தை அவன் உணர முடியும். மற்றவாளுக்கு தெரியுமோ தெரியாது, ஆனா இவனுக்கு நிச்சயமாக உணர முடியும். ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு பழையபடிக்குதான் எல்லாம் இருக்குன்னு அவன் நினைச்சானே, ஆனால் அப்ப ஞானம் வரலன்னு அர்த்தம். அதே மாதிரி அவனை பழையபடிக்கே அவனுக்கு எல்லா துக்கமும் சேர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அவன் அனுபவிச்சானே, ஆனால் அஸ்திச்சேன் நச தத்துவவித்து, அவனுக்கு தத்துவ ஞானம் இன்னும் ஏற்படலை, இன்னும் வேலை பண்ணணும். ஞானம் வர்றதுக்கு அவன் ஞானம் வந்தவனே இல்லை. ஞானம் வந்தவனாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு தெரியும் ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்ப உள்ளதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது. நமக்கே இதை உதாரணம் பார்க்க முடியும். ஒரு வயசு ஆயிடுத்தோன்னு வச்சுங்களேன், சின்ன வயசுல இருந்த ஆசைகள்லாம் தானாவே விட்டு போயிடுறது. அது எப்படி விட்டு போகும் அப்படின்னு கேட்பாளா? கேட்க முடியாது. அதனால அப்படிதான் ஆறுது. அந்த மாதிரி ஏற்கனவே இருந்த சுகதுக்காதிகளும் அது இப்ப சுகதுக்கம் அப்படிங்கிற ரீதியில நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதே ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம் இல்லையா. அதே மாதிரி அஜானியாக இருக்கும் போது இந்த மாதிரி நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நிச்சயமா வித்தியாசம் தெரியும். ஒரு பாஷ்யக்காரர் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு பணக்காரன்னு சொன்னா பணத்துல அபிமானம் உள்ளவன், அவனுடைய சர்வஸ்வத்தையும் எல்லா பணத்தையும் ஒரு திருடன் தூக்கிட்டு போயிட்டான். திருடிந்து போயிட்டான் அவனுக்கு தெரியாம. அப்புறம் தெரிகிறது இவனுக்கு. தெரிஞ்சா அவன் எவ்வளவு வருத்தப்படுவான். நிச்சயமா வருத்தப்படுவான். தன்னுடைய பொருள் போயிடுத்தேன்னு சொல்லி அவன் அவ்வளவு கஷ்டப்படுவான். லவோலவோன்னு அடிச்சுப்பான். போயிடுத்தே அப்படின்னு, ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு. அப்ப அவன் எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறாங்கிறது அவனுக்கு தெரியும். அதே அந்த பணத்துல மாகிருகா கஸ்யஸ்மித் தனம் அப்படின்னு சொல்லி உபனிஷத்தை சொல்லி கொடுக்கிறபடி இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அந்த அபிமானம் விட்டு போயிடுறதுக்கு பிறகு அதே பணத்தை எவனோ தூக்கிட்டு போனானே, ஆனால் அவனுக்கு அந்த வருத்தம் வருதோ? அபிமானம் இருந்தா தான் வருத்தம் வருது. அந்த அபிமானம் போனதுக்கு அப்புறம் யாரு தூக்கிட்டு போனா என்ன அப்படின்னு பேசாம இருந்து விடுறான். இவனுக்கு ஒன்றும் வருத்தமே வரல. இந்த பாஷ்யக்காரர்
உதாரணமா காண்பிக்கிறார். ஒரு நல்ல குண்டலம், சொர்ண குண்டலம் எல்லாம் போட்டு ஜம்முன்னு ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான். அதை இல்லாம இருக்கவே முடியாது, அவ்வளவு ஆசையா இருக்கான். அவனே வைராக்கியம் வந்து மறுபடியும் அந்த குண்டலத்துல ஆசை இல்லாதவனாக சன்னியாசியா போன பிறகு அந்த குண்டலம் திருட்டு போச்சுன்னு சொன்னா வருத்தப்படுவனா? விட மாட்டான். ஏன்னா இவனை விட்டுட்டு வந்துட்டானே. அதே மாதிரி புத்திரமித்திராதிகள் விஷயத்துல யாருக்கு அபிமானம் இருக்கோ அந்த அபிமானம் உள்ளவனுக்கு புத்திராதிகளுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் ஏற்பட்டதுன்னு சொன்னா நிச்சயமா துக்கம் வரும். ஆனா அந்த அபிமானம் போனவனுக்கு அந்த துக்கம் வராது. அதே மாதிரி இந்த சரீர இந்திரியாதிகள்ல நான் என்னுடையது அப்படிங்கிற ஒரு அபிமானம் இருக்கும் காலத்துல எப்படி இவனுக்கு ஒரு சம்சார அனுபவம் ஏற்கனவே இருந்ததோ நிச்சயமா அந்த ஆத்ம ஞானம் வந்த பிறகு அந்த அபிமானம் போனபடியால இல்லாதபடியால அப்பேற்பட்ட ஒரு சுகதுக்காதிகள் அந்த ஜீவன் முக்தனுக்கு வரவே முடியாது. வந்த மாதிரி மற்றவாளுக்கு தெரியலாமோ என்னவோ. அதுக்காக சரீரத்துல ஜலதோஷம் பிடிக்காதுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது சரீரத்தினுடைய தர்மம். ஆனா அதுல இருந்து வரக்கூடிய ஒரு சுகதுக்காதிகள் விசேஷமான ஒரு சுகதுக்கமோ நியாயமா வரத்தான் வரணும். நமக்கு அக்னி வந்து தொட்டா சுடுறதுன்னு சொன்னா அவனுக்கு சுடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரையும் போலதான் இருந்தாலும் அதனால அவனுக்கு ஒன்றும் பெரிய ஒரு எஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறதுதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யசாபூர்வன் அவர்த்ததே. ஏற்கனவே போல இல்ல பாவம், ஏற்கனவே இருந்தா இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க மாட்டான். இப்ப சந்தோஷமா இருக்கான், எவ்வளவு கஷ்டத்துல இருந்தான். அதான் வித்தியாசம். யதா யதோத்வரஜே சூரியः யதா மேகः அபகச்சதி ததா பிரகாச வைசத்யாத் காந்தஹானிஸ்ததா. அஞ்ஞானம் போறது சில சமயம் அந்த சம்ஸ்காரம் பிரபலமா இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போகுமா. அதுக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். இந்த சூரியன் இருக்கோ இல்லையோ, சூரியனை மேகம் மறைச்சிருக்கு, தெரியல இன்னைக்கு. அப்ப என்ன பண்ணணும், இங்கதானே மேகம் இருக்கு, இந்த நகர்ந்து சாயங்காலத்தை வேற இடத்துக்கு போயிடுமோ இல்லையோ, அப்ப தெரியும் அந்த சூரியனாவது நகர்ந்து போகணும், மேகம் இருக்கிற இடத்துலயே இருக்கணும், அல்லது மேகமாவது கலைஞ்சு போகணும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு கலைஞ்சு போறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசம் கூடிண்டே வரும். இது நிஜமா கூடல, இந்த மறைவுங்கிறது கிரமமாக போறது. அடர்த்தியா மேகம் இருக்கும்போது கொஞ்சம் மங்கி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மேகம் விலக விலக சூரியனுடைய பிரகாசமானது அதிகமாகும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. பிரகாச வைசத்தியம்னு இதுக்கு பேரு. சூரிய பிரகாசம் விசதமாக தெரியும். அதே மாதிரி தான் நமக்கு ஞானம் வர வர அந்த அஜ்ஞானம் இருக்கே, சம்ஸ்காரத்தோட கூட திடமா இருக்கு இல்லையா, அனாதிகாலமா இருக்கே, அது கொஞ்சம் கொஞ்சமா விலகுமா, குறையும். கடைசி ஞானத்தை சரம தத்துவ ஞானம்னு சொல்லுவா. அது வரைச்ச எந்த கொஞ்சம் கூட பாக்கி இருக்காது அஜ்ஞானங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஜீவன் முக்தி காலத்துல அந்த மாதிரிதான். அதனால துவாந்தஹானி ததா ததா. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு தடவை ஞானம் வந்தாச்சுன்னு சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் இவனுக்கு சிரவணம் மனனம் வேதாந்தத்தையே சிந்தனம் பண்ணிட்டே இருந்தானே ஆனால் ஏற்கனவே வந்த ஞானமானது இவனுக்கு இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு விசதமாக ஆகிறது அப்படிங்கிறத அவனே அனுபவிக்க முடியும். இது எல்லாருக்குமே அனுபவத்துக்கு வர முடியும். அதனால இதை நம்பலாம். ஆவர்த்தியா சிரவணாதீனாம் விஜானம் விமலீபவே ததா கிரமேண சாஜ்ஞான ஹானி சம்சார நிருகிருதி. ஒரு தடவை படிச்சா அதை ஒரு தடவை புரிஞ்சுது. ஆனா ரெண்டாம் தடவை மூணாம் தடவை படிக்கிறச்ச நன்னா புரியுது. அதே விஷயம் இப்படி சொன்னா நன்னா இருக்கே அப்படின்னு தெரியுது. அப்போ படிச்ச வேதாந்தம் தான், இதெல்லாம் ஏற்கனவே படிச்சாச்சே அப்படின்னு கேட்டா இல்ல, இப்ப மறுபடியும் அதை பார்க்கும்போது கொஞ்சம் விசதமாக ஆகிறதுங்கிறத அவனே அனுபவிக்க முடியும். அதை போலதான் இங்கேயும் சிரவண மனநாதிகள்லாம் பண்ணிட்டே இருக்க அவனுடைய அந்த ஞானமானது பரிசுத்தமாக ஆகும். ஞானம் பரிசுத்தமாக ஆக ஆக அவனுடைய சம்சாரங்கிறது குறைஞ்சுட்டே போயிடும். நமக்கெல்லாம் 100% சம்சாரம் இருக்குன்னு சொன்னா அந்த ஞானம் வர வர அதோட பர்சன்டேஜ் குறைஞ்சுட்டே போகும். கடைசியில சூன்யத்துல வந்துடும். அப்போ அதுதான் கடைசி நிலை.
அஜ்ஞான ஹானி சம்சார நிருதி. கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையும். இந்த விஷயத்துல நமக்கு சில பிரமாணங்கள் எடுத்து காண்பிக்கிறார். சரம தத்துவஞானம் அப்படின்னு சொல்லுவா, பூர்ண போதா அப்படின்னு சொல்றான். பூர்ணமான போதம். விஷயத்தை நான் அபூர்ணம் எல்லாம் சொல்லல, அதே விஷயம்தான். ஆனா அந்த விஷயத்துல வரக்கூடிய போதம் இருக்கே, அந்த போதத்துல வித்தியாசம் வருது. என்ன வித்தியாசம் வருதுன்னா, அதே விஷயத்த புரிஞ்சுக்கிறது விஷயம் அதேதான். ஆனா நமக்கு வந்திருக்கிற ஞானத்துல அனுபவத்துல அதனுடைய பிரதிபந்தகம் எவ்வளவு தூரம் விபரீத சம்ஸ்காரம் இருக்கோ அதுக்கு தகுந்தா போல கொஞ்சம் கூட குறைவு அந்த மாதிரி ஒரு தாரதமியம் தெரியுது. பூர்ணமான போதம் வருதுன்னு எப்ப சொல்லுவோமோ அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வைசித்தியம் வரும்னு சொல்ல முடியாது. இதுக்கு மேல முடியாது. ஒரு வஸ்துவை நம்ம பாக்குறோம், முதல்ல பாக்குறோம், அப்ப நாம அதை பூர்ணமா தெரிஞ்சுக்கிறோமான்னு சொன்னா தெரிஞ்சுக்க முடியாது. ரெண்டாம் தடவை பார்க்கிறோம், ஏற்கனவே பார்த்த விட வேற ஏதோ புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இன்னொரு தடவை, மூணாம் தடவை, நாலாம் தடவை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகும், விஷயம் நிறைய தெரியும் அதை பத்தின விஷயங்கள். ஆனா ஒரு கட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கு மேல அங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு ஆன பிறகு அப்புறம் இன்னொரு தடவை திருப்பி திருப்பி பார்த்தாலும் அந்த அதே அளவுக்கு தான் தெரியுமே தவிர அதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது இல்லையா? அப்ப அந்த நிலை இருக்கே, அதுக்குதான் சரம தத்துவ ஞானம்னு சொல்றது. அதே மாதிரி ஆத்மஸ்வரூபத்துல அத்தனை அம்சங்கள் இருக்குன்னு நான் சொல்ல வரல. அந்த ஆத்ம ஞானத்துல அவ்வளவு பிராந்திகள் நமக்கு இருக்கு, தப்பான பிராந்திகள், அத்தியாசங்கள் இருக்கு. அது ஒவ்வொரு தடவை அந்த சிரவணம் பண்ணி அதை பத்தி புரிஞ்சுக்கும் போது ஒவ்வொரு பிரமையா நமக்கு நிவர்த்தியாகும். அதனால ஒரு 100 அத்தியாசம் பண்ணி வச்சிருக்கோம் ஆத்மாவில. தன்னை பத்தி ஒரு 100 அபிப்பிராயம், தப்பான அபிப்பிராயம் இருக்கு. ஒரு தடவை வேதாந்த சிரவணம் பண்ணினால் ஒரு தப்பான அபிப்பிராயம் போச்சு அப்படின்னு சொன்னா 99 பாக்கி தானே இருக்கு. அது போனோமோ இல்லையா? அதுக்காக இது நான் சும்மா உதாரணத்துக்காக சொல்றேன். அந்த மாதிரி திருப்பி திருப்பி வேதாந்த சிரவணம் பண்ண பண்ண அந்த ஆத்மாவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அத்தியாசமாக குறையும். ஆனா முழுக்க 100 அத்தியாசமும் போயிடுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் எத்தனை தடவை வேதாந்த சிரவணம் பண்ணாலும் வித்தியாசமே இருக்க, அப்படியேதான் இருக்கும். அதுக்கு மேல கூட குறைவு எல்லாம் ஒன்றும் வராது. இதைத்தான் ததா கிரமேண சாஜ்ஞான ஹானி சம்சார நிருகின்னு சொல்றார். நம்ம 12வது ஸ்லோகம் வரை இதுக்கு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.